பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றார். Amen. Not by might, nor by power, but by my Spirit, says the Lord. Hallelujah. Not by power, not by might, but by my Spirit, says the Lord. Not by power, not by might, but by my Spirit, says the Lord. The weapons of our warfare are not of this world. They are mighty through God, mighty through God. The power of His mercy and the power of His love is stronger than all, stronger than all. As we worship in unity, Jesus the Lord, victory comes in His name by His word. Not by power, not by might, but by my Spirit, says the Lord. Not by power, not by might, but by my Spirit, says the Lord. பெரிய பர்வதமே நீ மாத்திரம் தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு உண்பதாக நீ சமபூமியாவாய். நாம் தேவனுடைய பிள்ளையே, வியாதி, போராட்டம், பாடுகள், கடன் பிரச்சனை, ஏமாற்றம், எதிர்காலத்தை குறித்த பயம் ஆகியவற்றை பெரிய பர்வதமாக காட்டி சத்துரு உன்னை பயமுறுத்தலாம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவரிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். Nothing is impossible with our Almighty God. Glory to God. தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். அக்கிரம விஷயங்கள் என் மேல் மிஞ்சு வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களில் செய்கிறதுனால் எங்களுக்கு நீர் என்ற உத்தரவு அருளுகிறீர். சமுத்திரங்களின் மும்மரத்தையும் அவையுடைய அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யால் கூடுகிறது. மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியங்கள் கூடுகிறது. அவை கம்பீரித்து பாடுகிறது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். எத்தனை பேர் கவனித்து சொல்லுங்க அல்லேலூயா. பொருத்தனை என்பது பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம், தேவனுக்கு வாயினால் ஏறெடுத்த பொருத்தனை என்ன செய்ய நிறைவேற்றும் வசனம் சொல்லுங்க அல்லேலூயா. அந்த நாட்டுடைய பிள்ளைகள் சில நேரங்களில் இக்கட்டான நேரங்களில் பொருத்தனை செய்வார்கள். பைபிள்ல நிறைய அது ஒரு ஒப்பந்தம், தேவனோடு ஏற்படுத்தி கொடுக்கிற பொருத்தனை. பைபிள்ல பொருத்தனைங்கிறது ஒரு சாப்டர். சொல்லலாமே, தேவனுக்கு நீ தேவனுக்கு நேர்ந்து கொண்ட பொருத்தனை என்ன செய் செலுத்த தாமதியாத பிரசங்கியாத புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஒரு நல்ல ஒரு இக்கட்டில ஆண்டவரிடத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்கிறான் மனுஷன். ஆண்டவரே, வெளிச்சத்துல விருத்தியாக்கி இக்கட்டில இருந்து மாற்றி என்னை கொண்டு வந்தா நான் இப்படி செய்வேன் என்று வாய் திறந்து சொல்லுகிறான். சொல்லுங்காமே, அந்த நிலைமைக்கு வந்தவங்க அதை மறந்தா அது பாவம் என்று வேறு சொல்லுங்க. வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். 2ஆம் வசனத்தில் ஜெபத்தை கேட்கிறவரே, மனுஷர் எல்லாரும் உம்மிடத்தில் வருவார்கள். மாம்சமான யாவர்கள், அவன் கருப்பனா இருக்கலாம். இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகளில் நிறைய எழுப்புதல் வருகிறது. நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஈரான்ல அந்த மாதிரி உலகத்தில் எல்லா கருப்பு மனுஷர்கள், ஆப்பிரிக்காவில் எத்தனை பிரதேசத்துல சொல்லுவாமே ஆண்டவர் தன்னுடைய ரட்சிப்பை விளக்குகிறார். ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள், கர்த்தரிடத்தில் நன்மையை பெறுகிறார்கள்.
ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார். அப்ப இன்ன ஜாதி, இன்ன இனம், இன்ன நாடு, இன்ன கோத்திரம், இந்த கண்டம்னு சொல்றாங்க. ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம் அப்படி இல்லை. சொல்லுங்க தொட்டு பார்த்தா தசை இருந்தா அவர்கள் எல்லாரும் கர்த்தரிடத்துல வருவார். கையை தொட்டு பார்த்தா அவனுக்கு சதை இருந்தா மாம்சமான யாவரும், பைபிள் சொல்கிறது மண்ணான மனுஷன் மாம்சமான எல்லாரும் தேவனின் இடத்துல வருவார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. 3வது வசனத்துல அக்கிரம விஷயங்கள் மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். சில நேரம் மனுஷன் இச்சையினால பாவியாய் போகிறான், துணிந்து பாவியாய் போகிறான், தவறி பாவியாய் போகிறான், நிர்பந்தத்துல பாவியாய் விழுந்து விடுகிறான். சொல்லுங்க ஆமென். ஆனாலும் தேவனுடைய மன்னிப்பு, அவன் உத்தமமா திரும்பினா கர்த்தர் அவனுக்கு மன்னிக்க கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவன் உண்மையா திரும்பினா, துன்மார்க்கனுடைய சாவை விரும்பாத ஆண்டவர், துன்மார்க்கனுடைய அழிவை விரும்பாத ஆண்டவர், அவன் தன் பாவத்தை உணர்ந்து பொல்லாத கிரியை விட்டு ஆண்டவரே திரும்பினா அவர் மன்னிக்க கிருபையை தருகிறவராக இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். மன்னிப்பு என்பது மகிமை உள்ளது, அது தேவன் கொடுக்கக்கூடியது, கிருபையை தரக்கூடியது. அவன் பாவத்தை உணர்ந்து நான் மீறிட்டேன், மீறுதல் செய்தேன், அக்கிரமம் செய்தேன், நான் அநியாயத்தை செய்தேன் என்று உணர்ந்து சொல்லுவாமே தேவனிடத்தில் திரும்பி அதை விட்டுட்டு கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கெஞ்சுவானாங்க. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இது சாமி மனுஷனுடைய வாழ்க்கையில பாவத்திலே நீடித்து மரணம் வரைக்கும் பாவியா இருந்து நரகத்துக்கு ஒரு ஆத்மா உண்டு. பாவத்தை உணர்ந்து தேவனிடத்துல வந்து விட்டுட்டு அவருடைய கிருபையை பெற்றுக் கொடுக்கிற மனுஷன் உண்டு. பைபிள் சொல்கிறது தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். 4வது வசனம் அவருடைய கிருபையை பற்றி சொல்கிறது. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோ. சத்தமா சொல்லுங்க. அந்த தேவன் என்ன செய்கிறார்? பாவியான மனுஷனை தெரிந்து கொண்டு ரட்சித்து தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்கிறார். பாவியான மனுஷனை அவர் அன்பு கூர்ந்து தெரிந்து கொண்டு ரட்சித்து தன்னுடைய பிள்ளையாக சொல்லுங்க சேர்த்துக் கொள்கிறார். சேர்த்துக் கொள்கிற ஆண்டவர் அவனை சும்மா விடல. வசனம் சொல்கிறது உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையா சத்தமா சொல்லுங்க திருப்தி ஆகும். சொல்லுங்க ஆமென். வசனத்துல வாசிக்கிறோம். 8வது வசனத்துல பாருங்க. காலையையும் மாலையையும் கலிகூர பண்ணுகிறது. இத்தனை பேருடைய வாழ்க்கையில சொல்லுங்க ஆமென். இந்த வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கு பாஸ்டர், பணம் இல்லை, பிரச்சனை இல்லை. பணம் தேவைக்கு தான் பணம் வேணும். மனுஷன் நினைக்கிற தேவைக்கு இந்த வாழ்க்கையில காலையில் எந்திரிக்கும் போது நான் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருக்கிறேன், தூங்கும் போது சந்தோஷத்தோடு நான் சமாதானத்தோடு தூங்குறேன் பாஸ்டர். சொல்லுங்க ஆமென். அவர் பாக்கியவான். சொல்லுங்க ஆமென். வசனம் சொல்கிறது காலை வேளையை கலிகூர பண்ணுகிறீர், மாலை வேளையை கலிகூர பண்ணுகிறீர். வசனம் சொல்கிறது பூமியை விசாரித்ததற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். நம்ம விவசாய நிலத்துல கையை நீட்டி ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்கணும். அது மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கும். அது எந்த சந்தேகம் இல்லை. நீங்க வளர்க்கிற ஆடு மாடுகள் மேல அவர் தம்முடைய கரத்தை நீட்டுவார். அது ஒன்று கூட மலரா இருக்காது, இரட்டை குட்டிகள் இழுதலாய் சொல்லாமே. இட்ஸ் a granted blessings. உன் மிருக ஜீவன்கள் மேல் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், மாவு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் நிலத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு பயந்து சொல்லாமே அவருடைய வழிகள் நடக்கிற மனுஷன் மேல நடக்கும். மழை இல்லாத போது ஈசாக்கு விளைய செய்தார் ஆண்டவர். மழையை பத்தி கவலைப்படாத, தண்ணீரை பத்தி கவலைப்படாத, பஞ்சத்தை பத்தி கவலைப்படாத. நான் தகப்பனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறேன், ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கிறேன், நீ இந்த தேசத்திலே குடி, இங்கே விதை கட்டி வச்சிருக்கிற நெல்லை வேலை. பாக்கி எல்லாரும் போயிட்டான் இழுத்துக்கு. நைல் நதியை நோக்கி எல்லாரும் ஓடிட்டான். கர்த்தர் அப்படி ஈசாக்கு நடந்து போலாமான்னு பாக்குறான். ஏன்னா எல்லாரும் போற போக்கு தான் நம்ம போவோம். எல்லா மனுஷரும் போயிட்டாங்க நைல் நதி, வற்றாத நைல் நதி. கர்த்தர் அவன் அப்படி நிறுத்துறார். ஒரு தகப்பனுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கிறேன் ஈசாக்கு, ஒரு தகப்பனுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்துருக்கிறேன், இந்த தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே உன் விதை சொல்லாமே. என்ன வசனம் சொல்லுகிறது? விளைய செய்கிறவர் தேவன். நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். விளைய செய்கிறவர். நீங்க செய்ய முடிஞ்சதுன்னா என்னது? விதைக்கலாம், களை எடுக்கலாம், தண்ணி விடலாம், உரம் போடலாம். யார் விவசாயம் பண்ணாலும் சரி அதான் செய்யலாம். நீங்க விளைய செய்ய முடியாது. எத்தனை இடங்கள் தெரியுமா? குழுகுழுன்னு இருக்கும் மணிகள் பார்த்தா. மஞ்சள் நம்ம ரோட்ல போனோம்னா விவரம் தெரியாதால் பார்த்தோம்னா இவருக்கு இவ்வளவு குழுகுழுன்னு விளைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். அவ்வளவு மஞ்சள் சாவியா இருக்கும், பாலே இருக்காது, பயிர் இருக்காது. எத்தனை இடங்கள் விவசாயம் எப்படி போனா என்னையாது ஒண்ணுமே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கதிர் மணியெல்லாம் அப்படி கட்டுக்கட்டா இருக்கும், கொத்து கொத்தா, உள்ள மணி இருக்காது. சொல்லுகிறது விளைய செய்கிறவர் தேவன். சொல்லுங்க பாருங்க. பவுல் சொல்லுகிறான், பவுல் நட்டான், அப்போலோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் ஊழியர்களுக்கு சொல்றார். பவுல் நட்டான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. அப்போலோ தண்ணி பாய்ச்சி விட்டு போனான். இதை விளைய செய்தவர் ஆண்டவர் தான். பவுலும் கிடையாது, அப்போலோ கிடையாது. இதுதான் என்னுடைய அர்த்தம். நான் என்னால வச்சு ஒண்ணுமே இல்லை, அறியாதவன் அர்த்தம். சுத்தமா ஒண்ணும் விளங்காதவன் அர்த்தம். ஒண்ணுமே விளங்காதவன். என்னாலதான் வச்சு நான் தான் சாதிச்சேன், ஒண்ணும் விளங்காதவன். என்ன சொல்கிறது? அதன் பயிரை அவர் ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்க, அது பயிரை அவர் ஆசீர்வதிக்கும் போதுதான் அது மகிமை உள்ளதாக.
சொல்லுங்க ஹalleluya. வசனம் சொல்கிறது இது எதை குறிக்கிறது? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு தேவ ரகசியம் குறி உங்களை வந்து விருத்தி ஆக்குறதுக்கு ஆண்டவர் பெரிய சிரமம்லாம் கிடையாது. நான் உணர்றேன் என் குடும்பத்தின் சாட்சியை கொண்டு சொல்லுவேன். பிச்சை மட்டும்தான் கையேந்தல, பிச்சை மட்டும்தான் இருக்கு, அவ்வளவுதான் சொல்லுவேன். பிச்சை மட்டும்தான் எடுக்கணும். நல்ல துணி, நல்ல சாப்பாடு, நல்ல வீடு எதுவுமே எங்களுக்கு இருக்கிறது. சொல்லுங்க ஆமே. என்னுடைய திறமையால ஒன்றும் ஒரு குப்பையும் கிடையாது, எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. எங்களை காப்பாத்துறதுக்கு குடும்பக்காரன் சொந்தக்காரன் ஒருத்தரும் கையை நீட்டுறதும் கிடையாது, இன்னைக்கு நீட்டதும் கிடையாது, நேரத்துக்கு நீட்டதும் கிடையாது. சொல்லுங்க ஹalleluya. மிக தெளிவாய் சொல்லி நான் ரட்சிக்கப்பட்டு ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தில் முதலாக ரட்சிக்கப்பட்டு நான் ஆண்டவரிடத்தில் திரும்பின போது சொல்லுங்க ஆமே, பைபிளை வாசித்து கர்த்தருடைய வேதத்தை வாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். என் குடும்பத்தில் யாருமே ரட்சிக்கப்படலை. தாத்தா பாட்டி தாய் தகப்பனார் தம்பி தம்பி செய்வார். முதல்ல நான் ஏறெடுத்தது கண்ணீர் ஒடிச்சு ஜெபிக்கிறத மட்டும்தான் தொடர்ந்து செய்து கொண்டே. சொல்லுங்க கண்ணீர் ஒடித்து உண்மையா என்னுடைய குடும்பம் மனதிருமணமே ஆண்டவர் எல்லாம் விக்கிரகம் பாவம், விக்கிரக ஆராதனை, ரோமன் கத்தோலிக்க விக்கிரக ஆராதனை, குடி, எல்லா பாவமும் இருக்கு. கோயிலுக்கும் போயிட்டு மணி அடிச்சுக்கிட்டு பூசை வச்சுக்கிட்டு வீட்டில் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா வேளாங்கண்ணியில் போய் ஒரு சுருவம் வாங்கிட்டு வந்து வச்சு சப்பரம் எடுத்துக்கிட்டு இந்த பாவ சாக்கடையில் வாழ்ந்து விடுறது. இதுல இருந்து மீட்கிறது சிரமம். ஆண்டவரிடத்துல கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ண ஆரம்பித்து. சொல்லுங்க ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை செய்யறது இல்லை. கண்ணீரோட உபவாசத்தோட ஜெபம் பண்ண சொல்லுங்காமே. அடுத்து ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட்டாங்க. அடுத்து ஒரு ஜெபம், ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு போயிட்டேன், என் குடும்பத்துக்கு எந்த உதவியும் என்னால் செய்ய முடியாது. அடுத்தடுத்து வரிசையா அடுத்தடுத்த பிள்ளைகள் படிக்க வழி இல்லை. சொல்ல சாட்சி நிறைய இருக்கிறது. என்னுடைய அம்மா அப்படியே அழுது ஜெபிப்பார். ஜெபிக்க தெரியலனாலும் எங்க தாத்தா படுத்த படுக்கையா இருப்பார், படுத்த படுக்கையா இருப்பார். அவருக்கு பென்ஷன் ஒரு 1600 எவ்வளவு ஞாபகம் இல்லை. என்னுடைய தம்பி சென்னையில் இருக்கிற லயோலா காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தார். வேற எந்த வருமானமுமே இல்லை, குறைந்த காசாவது கட்டணும். என் தம்பி படிக்கணுங்கிறதா எங்க தாத்தா உயிரோட இருக்கணும்னு ஜெபம். ஏன்னா அவர் படுத்த படுக்கையில யூரின் போயிட்டு இருக்கோம், மலம் போயிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ள சின்ன குடிசை வீடு, சின்ன ஓட்டு வீடு. அந்த பிள்ளை படிச்சு முடிக்கிற வரைக்கும் எங்க ஆஞ்சா உயிரோடு இருக்கிற இயேசுவே எதுக்கு அந்த பென்ஷன் கார்டு சொல்லுங்க ஆமே. அந்த பென்ஷன் கார்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு நீட்டி விடுங்க ஏசப்பா. ஏன்னா அவன் முடித்தார். சொல்லுங்க ஹalleluya. நான் கண்ணீரோட தம்பி நினைச்சு தெரியல, அதெல்லாம் காரியம் இல்லை. எனக்கு மிக நிச்சயமா தெரியும் ஆண்டவர் கிருபைக்கு. அடுத்து கல்யாணம் பண்ண முடியாது, எல்லாம் ஓட்டு வீடு, சின்ன ஓட்டு வீடு, நாற்றம் அடித்து உள்ள நுழைய முடியாது. தாத்தா அங்க படுத்திருப்பாரு. உண்மையை சொல்றேன், எங்க வீட்டை வந்து பார்த்தாங்கன்னா ஒருத்தன் பொண்ணு மாப்பிள்ளை கொடுக்க மாட்டான். பொண்ணு மாப்பிள்ளைன்னா ரோட்ல வர மாட்டான். நான் சொல்ல எனக்கு வெக்கமே இல்லை. பண்டிகைகளை அடைகிற ஒரு பண்டிகைகளை அடைச்சு வைக்கிற ஒரு கூடாரம் சொல்லுங்க. பண்டிகைகளை அடைச்சிருக்கிற கூடாரம் மாதிரி ஒரு நாட்டம் எடுத்து குடிச்சு. இப்ப இந்த இடத்துல இருந்து தேவன் எப்படி கொண்டு போக முடியும்னா அவருக்கு முடியும். சொல்லுங்க. இதுதான் ஒண்ணுமில்லாத இடம், ஒண்ணுமில்லாத இடம். முக்கிய நாங்கள் கண்ணீர் வடிச்சு ஜெபிக்கிற ஒரு மனுஷன் என்னை ஆண்டவர் முதல்ல நான் தெரிந்து கொண்டது அதுதான். திறமை அது இது சொந்தக்கார உதவி அங்க ஓடுறது இங்க ஓடுறது இல்லை. ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கண்ணீர் வடிச்சு ஜெபிக்கிறது. காலையில ஆரம்பிச்சா 4 மணி வரைக்கும் படுத்திருக்கும். அப்படியே உபவாசம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். 4 மணி வரைக்கும் அழுது கொண்டு இருக்கோம். சொல்லுங்க 4 மணி வரைக்கும் ஆண்டவரே இந்த வறுமை இருட்டு மாறாது. என்னுடைய தகப்பனர் ஒரு பக்கம் குடியாரு, முழுசா குடி. தாயார் ஒரு ஆள் போராடிட்டு இருக்கிறார். 5 பிள்ளைகள் ஒன்னொன்னா வேலைக்கு போகணும். குறைஞ்சபட்சம் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகும். சொல்லுங்க சுத்தமா சொல்லலாமே. கதை சொல்லல, அந்த கசப்பு எங்களுக்கு தான் தெரியும். நான் ஆண்டவர் இந்த கண்ணீர் ஜெபத்துல ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் முன்னொருத்தையும் தொட்டார். ஒன்னொன்னையும் சொல்ல நேரம் இல்லை. சொல்லுங்க 2வது தம்பி ஏர்கிராஃப்ட்ல வேலை பார்த்தா, அப்புறம் போலந்து போனா, நியூசிலாந்து போனா, அப்புறம் ஆஸ்திரேலியா போய் ஆஸ்திரேலியா செட்டில் ஆயிடுச்சு. அங்கே ப்ரொஃபஸராக 3வது தம்பி ஆண்டவர் அப்புறம் தான் வழியை திறந்தார். அப்புறம் வெளிநாட்டுக்கு மாலத்தீவு போனால் ஒரு 30-40 ரூபாய் சம்பாதிச்சு அப்படியே அவனை கொண்டு போய் 4வது திருமணாயி திருப்பூருக்கு போச்சு. 35 வயசுல கலெக்டர் ஆஃபீஸ்ல வேலை கிடைச்சு. சொல்லுங்க என்னடா பாக்குறேன், கொரோனா சமயத்துல கவர்மெண்ட் அவசரம், தமிழ்நாடு அரசு போட்டு கார் திணிக்குது. நம்ம சர்ச்சுக்கு இந்த காரணம் கொரோனா டைம் எல்லாம் வீட்டை அடைச்சிக்கிட்டு இருக்கோம். வெளியே போறதுக்கு பாஸ் வாங்கணும். எங்கேயாவது போகணும்னா கவர்மெண்ட்ல பாஸ் வாங்கணும். உங்களுக்கு தெரியும், பாஸ் வாங்கிட்டு தான் போகணும். கார்ல தமிழ்நாடு அரசுன்னு போட்டு அவசரம் போட்டு ஒரு கார்ல வந்துன்னா எங்க தங்கச்சி வீட்டுக்காரங்க இந்தியா இருக்கு. இல்லை நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்ல வாசிக்க நாங்கள் போயிட்டு எங்களுக்கு போலீஸ் திறக்காம வேற என்ன யாருக்கு திறக்கோம்? எங்க காருக்கு முதல்ல திறக்காம கலெக்டர் ஆஃபீஸ்ல வரும்போது போலீஸ் சர்டிஃபிகேட் அடிச்சு திறக்க வேண்டாமா? அதை பரவாயில்லையே, குப்பையில் இடத்த இலையப்புறம் கொண்டு வந்து மேல வச்சிருக்கிறாரு, பரவாயில்லையே. சொல்லுங்க நான் பெருமைக்கு சொல்றேன், கடவுளுடைய கிருபைக்காக சொல்றேன். சொல்லுங்க
அம்மா வந்து மதுரைக்கு போனோம்னா கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுப்பாங்க. காசு சேர்த்து வச்சு 25 ரூபாயை சேர்த்து வச்சு மதுரைக்கு போவாங்க. பழைய சேலையை கட்டிட்டு ஒண்ணுமே இருக்காது கையில் காலில், நல்ல வேலை கஷ்டே மாறிக்கும். பழைய சேலையை கட்டி கொண்டு சொந்தக்காரர் கல்யாணத்துக்கு போவாங்க. சுத்தி இருக்கிற எல்லாரும் வச்சிருப்பாங்க. ஒரு சேலை உனக்கு இல்லையா கட்டிட்டு வர்றதுக்கு, இப்படி வந்து நிக்கிற தத்தம் முடிச்சு அம்மா சொல்லுவேன், இன்னும் எங்களுக்கு பழக்கம் எனக்கு இதுதான் இருக்கு. நீ பத்திரிகை கொடுத்ததுனால உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். நான் கடனை வாங்கி மேக்கப் பண்ணி கவரிங் போட்டுக்கலாம் எனக்கு பிடிக்காது. நீ பத்திரிகை கொடுக்குறேன்னா உன் வீட்டுக்கு நான் எடுத்து வர்றேன். சொந்தக்காரன் பத்திரிகை கொடுத்தனால வந்திருக்கிறேன். இந்த 25 ரூபாயும் சேர்த்து பிடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கேன் உனக்கு எழுதுறதுக்கு. அப்ப 25 ரூபா தான். சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு என்னடா வெக்கேஷனுக்கு எல்லாரும் சிங்கப்பூர்ல போய் 25 நாள் வெக்கேஷன் இருக்கிறாங்க. ஆமா, சிங்கப்பூர்ல 25 நாள் வெக்கேஷன். எங்க அம்மா சொல்றேன், நான் தான் சொல்லி பார்த்து நடக்க, பயந்து நடக்க. சொல்லுங்க நம்ம மேல இருந்து வலிக்கு விழுந்தோம்னா பெரிய பிரச்சனை. அதனால தேவனை விட்டுறாம நடக்க. சொல்லுங்க. ஒரு பெருமை ஈஸ்வரனை உங்களை தூக்குறதுன்னா சிரமம் கிடையாது. உங்களை உங்க பிள்ளைகள் எல்லாம் உயர்த்துறது, சம்பளம் கொடுக்கறது வேலை ரொம்ப சிரமம் இல்லை ஆண்டவருக்கு. சொல்லுங்க. நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிறதா சிரமமா இருக்கு. கடவுளுக்கு பயந்து உண்மையா நடக்கிறதா நமக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. கடவுளுக்கு பயந்து நடக்கிறது சிரமமா இருக்கு, அவருக்கு உண்மையா இருக்கிறதா சிரமமா இருக்கு. சொல்லுங்க. ஆமே. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அதின் பயிரை அவர் ஆசீர்வதிக்கிறார். அதின் வரப்புகள் தனியத்தக்கதாய், அதின் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து, அதை மலைகளால் கரைய பண்ணி, அதின் பயிரை சத்தமா சொல்லுங்க, அதின் பயிரை. அதனுடைய தேவ ரகசியம் என்னன்னா, அந்த மண்ணு சும்மா தான் இருக்கு. இந்த மண்ணு வெறும் மண்ணு தான். அவர் கையை நீட்டும் போது சொல்லுங்க, அது 100 மடங்காய் விளையச்சு. பெரிய விவசாய நிலத்துல விதைச்சிட்டு சும்மா ஏதோ போனோம், ஒண்ணுமே கிடைக்கல பாஸ்டர், களை எடுத்ததுக்கும் கிடைக்கல, போனதுக்கு வந்து கிடைக்கல, ஏதோ வந்துச்சு, அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அவன் 100 மூட்டையை கட்டி டிராக்டர்ல அடிக்கிறதும் இருக்கு. ரெண்டும் மண்ணு தான், வெறும் மண்ணு தான் செய்யுது. ஆனா இதுக்கு நேரத்தில் தேவன் கையை நீட்டுகிறார். அதின் பயிரை அவர் ஆசீர்வதிக்கிறார். சொல்லலாமே, மண்ணிலையும் காரியம் இல்லை, தண்ணிலையும் காரியம் இல்லை. தேவன் அதை அந்த பயிரை ஆசீர்வதிக்கிறார். அது விளையட்டும் என்று சொல்லுகிறார். சொல்லுங்க. அப்பொழுது என்ன செய்யுமா? வசனம் சொல்லுகிறது, வனாந்திர தாவரங்களிலும் பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது, மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது, அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. சொல்லுங்க. நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? வெறும் மண்ணு, அதுல பயிரை ஒரு பக்கம் குழு மூட்டையா வைக்கிறாங்க, ஆடு மாடுகள் ஒரு பக்கம் நிரப்புறாங்க. மனுஷன் திருப்தி அடையும்படியா இந்த ரெண்டையும் செய்யக்கூடியவர் அவர் தான். சொல்லுங்க. செய்யாம விடுறவரும் அவர் தான். வெறும் மண்ணை தானியத்தால் நிரப்புகிறார், பள்ளத்தாக்குகள் கம்பீரித்து பாடும்படி ஆடு மாடுகளால் கொழுப்பு நாம் நிறைந்திருக்கிறது, இதே அவர் தான் செய்கிறார். சொல்லுங்க. ஆப்பிரிக்காவில் 7 வருஷம் மழை பெய்ய மாட்டேங்குது. மண் இருக்கு, புண்ணியம் இல்லை. சொல்லுங்க. மண் இருக்கு, அங்க மண் இருக்கு, புண்ணியம் கிடையாது. ஒன்றும் இல்லாததிலிருந்து தேவன் உருவாக்குகிறார். சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.